வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோயில்பட்டி மாலசாமி. மாணவ கண்மணிகளே, எழுந்து ஓடு தொடரில் இன்றைக்கு 13வது நாள். நம்ம காரணவியல் ரீசனிங் அப்படிங்கிற பகுதியில் மொத்தம் உள்ள ஒரு 22 வகையான டாபிக்ஸில் ஒரு 4 டாப்பிக்கு முடிச்சிட்டோம். இது இன்றைக்கு வகுப்பில் 5வது டாப்பிக்கு கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற 5வது டாப்பிக்கு இன்றைக்கு படிக்க போகிறோம். அதை தமிழில் பகுத்தறிதல் அல்லது வகையறிதல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இது என்ன சம்பந்தமான கேள்விகள் இதில் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது நல்லா விளங்கிடும். இன்றைக்கு வகுப்புக்கு ஒரு 10 கணக்குகள் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு, ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாமு, இதில் கேட்ட கேள்விகளை ஒரு 10 கேள்விகளை எடுத்து வந்திருக்கேன். இதை நம்ம படிப்போம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறானது எது? விடையை கொடுத்துருக்காங்க நேரடியாக, ஏபிசிடி. இதில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த முதல் கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்னதாக இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக படிச்சுக்கிடுவோம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 விடைகளில் 3 விடைகளில் இருக்க விஷயம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே வகையில் அடங்கும். அதை பகுத்து ஆராய்ந்தோம்னாக்க அதுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கும். ஒன்றே ஒன்று அதிலிருந்து வித்தியாசமாக இருக்கும், தவறாக இருக்கும். அந்த தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷனில் நம்பர் இருக்குது, ஆல்பபெட் இருக்குது, அப்புறம் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி 3 வகை இருக்குது. இன்றைக்கு வீடியோவில் இந்த 3 வகையான கணக்குகளுமே இடம்பெற்றிருக்கு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாணவ கண்மணிகளே. சரி, முதல் கணக்கிற்கான விடையப்போ பார்ப்போம். அதாவது கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறானது எதுனாக்கா இப்போ பாருங்கள், 25, 36, 47, 64 இந்த 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரில் 3 நம்பர் ஏதேனும் ஒரு வகையில் அடங்கியிருக்கும். ஒரு கிளாசிஃபைட் பண்ணோம்னா ஒரு வகைக்கு அடங்கியிருக்கும். அதை பகுத்தறிந்தோம் என்றால் அது ஒரு விதியின் கீழ் அடங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், 25, 36, 47, 64 இதை படித்த உடனே மாணவ கண்மணிகளுக்கு 5 ஸ்கொயர்டு, இது 6 ஸ்கொயர்டு, இது 7 ஸ்கொயர்டு, இது 8 ஸ்கொயர்டு, இப்படித்தான் இந்த நம்பர் அழுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், 5 ஸ்கொயர்டு, 6 ஸ்கொயர்டு, 8 ஸ்கொயர்டு, இது 3ம் கரெக்டு. இது 3ம் கரெக்டு. 5 ஸ்கொயர்டு 25, 6 ஸ்கொயர்டு 36, 8 ஸ்கொயர்டு 64. இது ஒன்று மட்டும் பாருங்கள், 7 ஸ்கொயர் 49 வரணும், 47 போட்டிருக்காங்க. அப்போ தவறானது சி. அப்போ நமக்கு விடை எது அப்படின்னாக்க சி விடை தான் டிக் பண்ணணும். தவறானது கேட்பாங்க, சி விடை டிக் பண்ணணும். இவ்வளோதான். ரொம்ப அதாவது கிளாசிஃபிகேஷன் கணக்கு எல்லாமே எளிமையாக தெரியும், அதுலேயே கடினமான கணக்கு இருக்குது. இந்த பேங்க் எக்ஸாமு, அப்புறம் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் கொஞ்சம் கடுமையாக கேட்பாங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு எல்லா வகையான கொஸ்டினும் இந்த 10 கொஸ்டினுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த 10 கொஸ்டினை நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னாக்க கிளாசிஃபிகேஷனை பற்றிய டவுட் உங்களுக்கு இருக்காது மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 2வது கணக்கு, கீழ்கண்டவற்றில் தவறானது எது? 7, 11, 13, 15 இதில் தப்பாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது மாணவ கண்மணிகளே, நான் பேசிக்கில் இருந்து போகிறதுனால எளிமையான கணக்கு இருக்கும், கடினமான கணக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், 7, 11, 13, 15 ரைட், ஓகே. எல்லாமே ஒற்றைப்படை என்ன இருக்கா? 7, 11, 13, 15. ஆனால் இதில் ஒரு தவறு இருக்குது, தவறான எண் ஒன்று இருக்குது. எப்படி அப்படின்னா, இங்கே கவனிங்க, இந்த பகா எண்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து இந்த 7, 11, 13 இது 3ம் பகா எண்கள். இந்த 15 மட்டும் பகு எண். இது என்ன எண்ணு? பகு எண். 15 அப்படின்ற எண் பகு எண். இந்த 3 எண்களுக்கும் காரணிப்படுத்தி பார்த்தோம்னா 1ம் அந்த எண்ணு மட்டும் வரும். 1, 7, இதுக்கு 1, 11, இதுக்கு 1, 13 வரும். இதுக்கு காரணிப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா 1, 3, 5, 15 4 காரணிகள் வந்துச்சு. அதனால இது பகு எண்.
பகுயன் பகையன் அப்படிங்கிற வித்தியாசம் தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கணக்குக்கு விட ஈஸியாக போட்டுடலாம் மாணவ கண்மணியில். அதாவது பொதுவாக இந்த வகையறிதல் அல்லது பகுத்தறிதல் அது கிளாசிஃபிகேஷன் கணக்கு பூராமே ஒன்று ஸ்கொயரில் வரும், ஸ்கொயர் நம்பராக இருக்கும், அப்புறம் க்யூப் நம்பராக இருக்கும், அப்புறம் ப்ரைம் நம்பராக இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் பண்ணி அது கூட 2 கூட்டியிருப்பாங்க, 3 கூட்டியிருப்பாங்க, 4 கூட்டி ஏதாவது ஒரு நம்பரை கூட்டியிருப்பாங்க. க்யூப் பண்ணி அதிலேருந்து ஏதாவது 1 கழிச்சிருப்பாங்க, 2 கழிச்சிருப்பாங்க, 3 கழிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு தொடர்பு இருக்கும். ஆனால் இது வந்து தனித்தனியாக இந்த நம்பர்கள் பூராமே தனித்தனியாக வந்து இந்த நம்பர் எப்படி இருக்கோ அதே விதியின் கீழே அடுத்த நம்பர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சி நம்ம வித்தியாசமானது எது தவறானது எதுன்னு சொல்லி விடப்படணும், அவ்வளோதான். கவனிங்க, 3வது கணக்கு. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? EIOV. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான கணக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனி போக போக கடினமான கணக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த EIOV இந்த 4 எழுத்துக்களையும் பாருங்கள். என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, இப்போ AEIOU இது வந்து வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம், உயிரெழுத்துக்கள். வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில். இப்போ இங்கே பாருங்கள், இ உயிரெழுத்து, ஐ உயிரெழுத்து, ஓ உயிரெழுத்து. இந்த வி வந்து உயிரெழுத்து கிடையாது, இது வந்து கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. அப்போ இது வந்து தவறு, ஓகேங்களா? அப்போ டி விட சரி. இந்த மாதிரி ஒரு சின்ன லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்க தெரியணும், அவ்வளோதான். கவனிங்க, 4வது கணக்கு. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? கிளாசிஃபை அப்படின்னாலே தவறானது தான் கேட்பாங்க. இப்போ கவனிங்க, ஏ ப்ளூ, பி கிரீன், சி பிங்க்கு, டி ரெட்டு. இது வந்து 4மே கலரில் வந்திருக்கு. கலர் அதாவது நிறங்கள். இந்த நிறங்களில் இங்கே கவனிங்க, ப்ளூ கிரீன் பிங்க்கு ரெட்டு. இந்த 4ல் 3 வந்து ஒரு ஒரு வகைப்படுத்தப்பட்டிருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ வானவில் இருக்கு பார்த்தீங்களா, ரெயின்போ அப்படின்னு சொல்லுவோம். வானவில், வானவில்லில் வந்து இந்த ரெயின்போன்னு சொல்கிறோம்ல, வானவில். இந்த வானவில்லில் 7 நிறங்கள் இருக்கும். அந்த 7 நிறங்கள் வந்து விப்கியார், விப்கியார், விப்கியார். இந்த விப்கியாருங்கிறது வயலட்டு, இண்டிகோ, அப்புறம் வந்து ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு இருக்கும். இப்போ கவனிங்க, ப்ளூ இங்கே இருக்கா? இருக்குது, ஓகே. க்ரீன் இருக்கா? இருக்குது, ஓகே. பிங்க் இருக்கா? இல்லை. ரெட் இருக்கா? இருக்குது. அப்போ வானவில்லில் வருகின்ற இந்த 3 கலர் இருக்குது. பிங்க் வந்து வானவில்லில் வராத கலரு. ஆக இதில் தவறானது எதுன்னா பிங்க்கு. பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் கேட்பாங்க. கவனிங்க, 5வது கேள்வி. ஏ காகம், பி கிளி, சி கழுகு, டி நெருப்புக்கோழி. இதில் 4ல் 1 வந்து தவறாக இருக்குது. அது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. காகம் பறக்கும், கிளி பறக்கும், கழுகு பறக்கும், நெருப்புக்கோழி பறக்காது. நாட் ஏபிள் டு பிளே, நாட் பிளே. நெருப்புக்கோழி வந்து பறக்காது, அப்படி நடந்துகிட்டே போகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன லாஜிக்கை வச்சுருப்பாங்க. இதில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கவனிங்க, 6வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஏ தயிர், பி மோர், சி சோறு, டி நெய். இதில் வந்து தவறானது எது அப்படின்னாக்க, இந்த தயிர், மோர், நெய் இதெல்லாம் வந்து பால் பொருட்கள், பாலில் இருந்து தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள். இந்த சோறு அப்படிங்கிறது இதில் தவறாக உள்ள வகை. இதுதான் சீதன் தப்பு. இதில் கவனிங்க, 7வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஏ நெல், பி சோளம், சி கரும்பு, டி பருத்தி. இதில் எது தவறு? யோசிச்சு பாருங்கள் மாணவ கண்மணிகளே. நெல், சோளம், கரும்பு, பருத்தி. நெல் வந்து சாப்பாட்டுக்கு வரும், சோளமும் சாப்பாட்டுக்கு வரும், கரும்பு வந்து விற்பனைக்கு, பருத்தி வந்து இது வந்து ஒரு பணப்பயிர். இது 2ம் பணப்பயிர், இது 2ம் உணவு பயிர். அப்படித்தானே? அந்த மாதிரி யோசிப்பீங்க. இப்போ கவனிங்க, இந்த நெல், சோளம், நெல், சோளம், கரும்பு இது 3ம்
ஒரு வகையில் அமைஞ்சிருக்கு. அது என்ன வகை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது மாணவ கண்மணிகளே, இது மூன்றுமே ஒரு வித்திலை தாவரம். ஒரு வித்திலை தாவரம், ஒரு வித்திலை, மோனோகாட்டிலீடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது மூன்று வந்து ஒரு வித்திலை தாவரம். இந்த பருத்தி வந்து இரு வித்திலை தாவரம். இரு வித்திலை தாவரம் டைகாட்டிலீடன்ஸ்பாங்க. அதாவது ஒரு வித்திலை தாவரம்னா விதையை போட்டு முளைச்சி வரும்போது இப்படியே தான் முளைக்கும். ஒரே ஒரு இப்படி தான் முளைக்கும். இந்த இரு வித்திலை தாவரம் முளைச்சி வரும்போது 2 இலை வரும். இப்படி வரும், 2 இலை வரும். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம். இப்போ பாருங்கள், நெல், சோளம், கரும்பு இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு இதழ். இது தென்னை, இதெல்லாம் அந்த ஒரு வித்திலைகளை சேர்ந்தது. இரு வித்திலை அப்படின்னாக்க விதை முளைச்சி வெளியே வரும்போது 2 இலைகளோடு வரும். இது வந்து பருத்தி. ஆக இதில் தவறானது வந்து இதுதான். பாருங்கள், என்ன மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாங்க. இன்னமும் கடினமான கணக்கெல்லாம் நிறையா இருக்குது. உங்களை வந்து அப்படி கணக்கெல்லாம் கொடுத்துட வேண்டாம், ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எளிமையான கணக்காக போட்டுக்கிட்டு வரேன். கவனிங்க, 8வது வினா. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? மேலாளர், காசாளர், எழுத்தர், கணினி. இங்கிலீஷில் இதை கொடுத்துருக்கேன். ஏன்னாக்கா அது இங்கிலீஷில் கொடுத்தா நல்லாயிருக்கும். மேனேஜர், கேஷியர், கிளர்க்கு, கம்ப்யூட்டர். இப்போ கவனிங்க, இதில் எது தவறு அப்படின்னால பார்த்தாலே தெரிகிறது கம்ப்யூட்டர் என்பது தவறு. கணினி எப்படி தவறுனா, மேலாளர், காசாளர், எழுத்தர் இவங்க பூராமே மனிதர்கள். கட்டாயமாக அவங்க வந்து மனிதர்களாக இருப்பாங்க. மேலாளர், காசாளர், எழுத்தர். இது வந்து கணினி வந்து ஒரு மிஷின், எந்திரம். இது வந்து எந்திரம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்படியும் வித்தியாசப்படுத்த தெரிஞ்சுக்கணும். 9வது வினா. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? BDG HJM LNR TVY. இது வந்து எது தவறு அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. இப்போ கவனிங்க, இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாலே ABCD வரிசை எழுதிருங்க. ABCD வரிசை. இப்போ பாருங்கள், பிக்கு அடுத்து B, சியை விட்டுட்டாங்க. அடுத்து D, EF விட்டுட்டாங்க. EF விட்டுட்டு G. ஒரு எழுத்து விட்டுருக்கு, 2 எழுத்து விட்டுருக்கு. அது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, ஐயை விட்டாச்சு, அப்புறம் J, KL விட்டாச்சு, அடுத்து M. சரி, இப்போ பாருங்கள், எல்லுக்கு அடுத்து M விட்டாச்சு, N. OPக்கு அடுத்து OPQ R. இதில் பாருங்கள், இங்கே 3 எழுத்து வந்துச்சாருங்க. இதுதான் தவறாக இருக்கும். இப்போ பாருங்கள், TU விட்டாச்சு, V, W, X, Y. இது 2 எழுத்து விட்டாச்சு. பாருங்கள், இதில் வந்து ஒரு எழுத்து 2 எழுத்து, ஒரு எழுத்து 2 எழுத்து, ஒரு எழுத்து 2 எழுத்து. இதில் மட்டும் ஒரு எழுத்து 3 எழுத்து வந்துருச்சு. அதனால் LNR அப்படிங்கிறது தவறு. கவனிங்க, 10வது வினா. 14, 30, 35, 72, 25, 50, 46, 94. என்ன கேட்டிருக்குன்னா, கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க. இணை, தவறான இணை. ஜோடியாக கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கும் கணக்கு. இந்த மாதிரியும் கணக்கு இருக்கும். ஜோடியாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜோடி தவறு. இப்போ பாருங்கள், 14க்கும் 30க்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பாருங்களேன். 14 இன்னொரு 14 கொண்டு கூட்டி ப்ளஸ் 14 ப்ளஸ் 2. 2ஆல் பெருக்கி 2 கொட்டியிருக்கு. அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். 2ஆல் பெருக்கி 2 கொட்டியிருக்கு. 28, 2, 30. இதை 2ஆல் பெருக்குனா 70. 70 கூட 2 கூட்டினா 72. இப்போ பாருங்கள், இந்த டியை பாருங்கள். 46, 46, 92. 92 ஒரு 2ம் 94. ரைட்டா? 2ஆல் பெருக்கி 2 கொட்டியிருக்கு. இதை 2ஆல் பெருக்கி 2 கூட்டலை. இங்கே வந்து இதுதான் தப்பு. இந்த இதுதான் தப்பு. சி விடை தவறு. ஓகேங்களா மாணவ கண்மணிகளே? இன்றைக்கு இந்த கிளாசிஃபிகேஷனில் வருகின்ற ஒரு அடிப்படையான விஷயம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு 10 கணக்குகளுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்கு. நம்ம ப்ராக்டிஸ் வைப்போம். ப்ராக்டிஸ்னால் டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட் வைக்கும்போது இதை விட கொஞ்சம் கடினமான பகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து கேள்விகளாக கேட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் போட இருக்கேன். அதனால் இது இன்றைக்கு போதும். மாணவ கண்மணிகள், காரணவியலில் இருக்க இது வந்து 5வது வீடியோ. 5 வீடியோவும் வந்து தொடர்ச்சியாக போட்டு பாருங்கள். அடிக்கடி பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிகள் வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.